பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகரும் மீட்பரும் ஆகிய நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோ செய்தியின் மூலம் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து, தேவைகளை அற்புதமாய் சந்தித்து, ஒவ்வொரு நாளும் நம்மை அருமையாய் வழிநடத்தி, இந்த 5ஆம் மாதத்தை காணும்படியாய் கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்துவோம். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான நாள். அற்புதங்கள் செய்யும் தேவன் நம்மோடு நின்று நம்மீது தம் அன்பை பொழிந்து, நம்முன் நிற்கும் எல்லா கோணலான பாதைகளையும் கவனித்து சரி செய்யும் அற்புதமான ஒரு மாதம். சீதோஷ்ண மாற்றங்களின் நிமித்தம் சூரிய ஒளியின் கொடுமையான வெப்பம் ஒரு பக்கம், பெட்ரோல், டீசல், தங்கம் மற்றும் அன்றாட தேவைகளுக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மறுபக்கம், மேலும் உலகம் முழுவதும் நம்மை சுற்றி எழும்பும் போர் மண்டலம் போன்ற அபாயகரமான சூழ்நிலைகள் காரணமாக நாம் ஒரு கடினமான நேரத்தை கடந்து வருகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் தேவனால் பார்க்கப்படுகிறீர்கள், கேட்கப்படுகிறீர்கள், அவரால் ஆழமாக நேசிக்கப்படுகின்றீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த மே மாதம் 2025 உங்கள் உடைந்த சோர்ந்து போன ஆவியை நம்பிக்கை, ஆறுதல், மகிழ்ச்சி, சமாதானத்தினால் புதுப்பிக்கப்படுகின்ற மாதமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். மேலும் இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் யுத்தங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களை வழிநடத்தவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களை கண்காணிக்கவும் தேவனால் கட்டளையிடப்பட்ட தேவ தூதர்களால் நீங்கள் எப்போதும் சூழப்பட்டிருக்கின்றீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு தருணங்களிலும் உங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னத்தின் அரவணைப்பை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். இந்த மாதத்தின் ஒவ்வொரு தருணங்களிலும் உங்களை அன்பால் மூடுகின்ற தேவனுடைய கரத்தை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கான அனைத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும் தேவனுடைய கிருபையை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் தேவனுடைய மெல்லிய சத்தம் உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தருகின்றதை நீங்கள் கேட்க போகின்றீர்கள். இந்த மாதம் தேவன் தமது நன்மை மற்றும் கிருபையால் நிறைந்த பல ஆச்சரியங்களுடன் உங்களை ஆச்சரியப்படுத்த போகின்றார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதம் உங்கள் எல்லா சூழ்நிலைகளும், பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மையானதாகவும் மாறப்போகின்றது. மேலும் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் நன்மையான புதிய கதவுகளுக்கு வழிவகுக்கும் மாதமாக இது இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்களில் அவர் நமக்கு மிகவும் உண்மையுள்ளவராகவும் நல்லவராகவும் இருந்ததால் அவருடைய நன்மைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். ஆம், ஒரு தகப்பன் தனது அன்பான குழந்தையை தோளில் சுமப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து தாங்கி இதுவரை எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை மீட்டு பாதுகாத்து வந்திருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கும் அவருடைய தனியாத அன்பை குறித்து தியானித்து இந்த மே 2025 மாதத்திற்கான ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். மல்கியா 3:10, நான் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றார். தேவன் நீங்கள் ஒவ்வொருவரும்
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கின்றார். தேவன் உங்கள் மேல் அக்கறையுள்ளவராயிருக்கின்றார். தேவன் உங்கள் மேல் கரிசனையுள்ளவராயிருக்கின்றார். அதனால்தான் அவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததை அறுவடை செய்யும் நேரம் இது. நீங்கள் பொறுமையோடு காத்திருந்த காத்திருப்பின் பலனை காணப்போகின்ற ஒரு நேரம் இது. நீங்கள் நெடுநாளாய் கேட்கும்படியாய் காத்திருந்த அந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகும் நேரம் இது. நமது ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின விடுதலையையும் மீட்பையும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற ஒரு நேரம் இது. தேவனுடைய நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களையும் நிரம்பி வழியும் அபிஷேகத்தையும் இன்னும் பெரிய அளவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்ற ஒரு நேரம் இது. ஆம், இந்த மாதத்தை குறித்து ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத மலையை கொண்டு வரும் பெரும் மலையின் சத்தத்தை நான் உணர்கின்றேன், கேட்கின்றேன். உங்கள் வழிகளை சுற்றிலும் தேவ தூதர்களின் படையின் பெரும் சத்தத்தை நான் கேட்கின்றேன், உணர்கின்றேன். உங்களை உயிர்ப்பிக்க காத்திருக்கும் ஆவியானவருடைய அக்கினியை கொண்டு வரும் பெரும் காற்றின் சத்தத்தை நான் உணர்கின்றேன், கேட்கின்றேன். ஆம், என கண்பானவர்களே, இது உங்கள் நேரமாக இருக்க போகின்றது. அதிலே உங்கள் குறைவுகள் அனைத்தும் சந்திக்கப்படுகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்கள் தேவைகள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேற போகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்கள் எதிரிகள் அனைவரும் என்றென்றும் காணப்படாமல் மறைந்து போவதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் முழுவதுமாக மாறி போகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எனவே நேர்மறையாக இருங்கள். இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, நீங்கள் காத்திருந்த காரியங்களுக்கான பதிலை எதிர்பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஆம், அதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த 5வது புதிய மாதமான மே 2025க்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். வேதத்தில் எண் 5 தேவனுடைய கிருபை, இரக்கம் மற்றும் தயவை குறிக்கின்றது. எண் 5 வேதத்தில் 318 முறை வருகின்றது. எண் 5 சுதந்திரம், ஆர்வம் மற்றும் மாற்றங்களை குறிக்கின்றது. எபிரேய மொழியில் 5வது மாதம் ஏவி என்று அழைக்கப்படுகின்றது. ஏவி என்றால் தந்தை. ஆம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அன்பான தந்தையாக இருந்து நம்மை சுமந்து தாங்கி நம்முடைய நித்திய அன்பின் நிமித்தம் நமக்காக தம்முடைய சொந்த உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு நம்மை நேசித்தார். எனவே இந்த மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை எதிர்பாருங்கள். என கண்பானவர்களே, இந்த 5வது மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் நன்மைகளையும் ஆச்சரியங்களையும் பற்றி நாம் ஜெபத்தோடு பார்ப்போம். முதலாவது, உங்கள் எதிரிகள் மீது உங்கள் வெற்றியை காணப்போகின்ற ஒரு மாதம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40-50 வசனங்களில் பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களிடமிருந்தும் ராட்சதனாகிய கோலியாத்திடமிருந்தும் கடுமையான வார்த்தைகளால் அச்சுறுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கடினமான காலகட்டத்தை தாங்கி கொண்ட காலம் அது. இஸ்ரவேல் சகாப்தத்தின் முடிவு இது என்று அனைவரும் நினைத்தபோது கோலியாத்தை பயமின்றி எதிர்க்க சவால் செய்ய தேவன் ஒரு இளம் தாவீதை ஏற்படுத்தினார். சுற்றி இருந்தவர்கள் தாவீதையும் கோலியாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தனர். தாவீது மிக சிறியவன், ஆனால் கோலியாத்தோ மிகவும் பெரியவன். தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பன், ஆனால் கோலியாத்தோ ஒரு சிறந்த போர் வீரன். தாவீதுக்கு போரில் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லை, ஆனால் கோலியாத் ஒரு அனுபவம் வாய்ந்த போராளி என்று பேசியிருப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களை சுற்றியுள்ள மக்களும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்று உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை நிராகரிக்கலாம், உங்களை பற்றி மோசமாகவும் இழிவாகவும் பேசலாம், உங்களை குறித்து தாழ்வாக நினைக்கலாம்.
உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இவைகள் தொடர்ந்து நீடிக்கப் போகிறதில்லை. சீக்கிரத்தில் இவைகள் எல்லாம் மாறப்போகின்றன. பிரச்சனைகளுக்கு மத்தியில் தாவீதை ஆதரிக்கவோ அல்லது ஆறுதல் படுத்தவோ ஒருவரும் இல்லாத நிலையிலும் தாவீது கோலியாத்தை துணிச்சலுடன் எதிர்கொண்டார். எதனால் தெரியுமா? தேவன் தன்னுடன் இருப்பதாக தாவீது நம்பினார். தேவன் தன்னை தேர்ந்தெடுத்ததாக தாவீது நம்பினார். தேவன் தனக்கென்று ஒரு தெய்வீக அழைப்பை வைத்திருப்பதாக தாவீது நம்பினார். தேவன் தன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அபிஷேகம் செய்ததாக தாவீது நம்பினார். தாவீது தான் யுத்தம் செய்ய போவதில்லை, தனக்காக தேவனே யுத்தம் செய்வார் என்று நம்பினார். தாவீதை யாருமே நம்பவில்லை, ஆனால் தேவன் தன்னை நம்பினார் என்று தாவீது நம்பினார். பெலிஸ்திய பராக்கிரமசாலியான கோலியாத்தை எதிர்கொள்ள அனைவரும் தயங்கி தூரத்தில் நின்ற போதிலும் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அற்பமானவராக கருதப்பட்ட தாவீதுதான் 9 அடி 9 அங்குல உயரமுள்ள கோலியாத்தை வெறும் 5 கூழாங்கல் கைகளில் வைத்து அதில் ஒரு கூழாங்கல்லால் கோலியாத்தை தோற்கடித்தார். என கண்பானவர்களே, 5 கற்கள் நமக்கு சிறியதாக தோன்றலாம். ஆனால் நம்முடைய தேவன் செய்கின்ற அதிசயம் என்னவென்றால், அவர் சிறிய காரியங்களை பயன்படுத்தி பெரிய விஷயங்களை சாதிக்கின்றவர். ஒரு சிறிய கோலை கொண்டுதான் மோசே செங்கடலை 2ஆக பிரித்தார். ஒரு சிறிய தாடை எலும்பால் சிம்சோன் ஒரு பெரிய பெலிஸ்திய சேனையை வென்றார். ஒரு சிறிய மரக்கிளையால் கசப்பான மாறா ஒரு மதுரமான தண்ணீராக மாறியது. இயேசு கிறிஸ்துவின் ஒரு சிறிய தொடுதல் பல மக்களை குணப்படுத்தியது. பலருக்கு அவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுத்தது. ஒரு சிறிய 5 ரொட்டிகளும் 2 மீன்களும் தான் வனாந்திரத்தில் இருந்த ஆயிரக்கணக்கானோரின் பசியை தீர்த்தது. என கண்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய கரத்தினால் எல்லாமே சாத்தியமாகும். 1 சாமுவேல் 17:46 சொல்கிறது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே தாவீதை பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால், தாவீது சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. தாவீது தனக்கு முன்பாக இருந்த பிரச்சனைகளை பார்க்கவில்லை. மாறாக தாவீது ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்தார். இன்றைய தினம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று தாவீது முழு நிச்சயமாக நம்பினார். அதையே அறிக்கையும் செய்தார். என கண்பானவர்களே, இன்று முதல் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்க போகின்றது. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இன்று முதல் நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூற போகின்றீர்கள். இன்று முதல் நீங்கள் இதுவரை பார்த்த எகிப்து போன்ற பிரச்சனைகளை இனி நீங்கள் பார்க்க போகிறதில்லை. இன்று முதல் நீங்கள் எல்லா இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவும் உங்களை அற்பமாக ஏளனமாக பார்த்த அனைவருக்கு முன்பாகவும் உயர்த்தப்பட போகின்றீர்கள். தாவீது அதை நம்பினார். அதைத்தான் அறிக்கையும் செய்திருப்பார். நான் இனி தோற்கடிக்கப்பட மாட்டேன், ஆனால் நான் ஜெயம் பெற்றவனாக வெளியே வருவேன். நான் இனி தோல்வி அடைந்தவனாக அல்ல, ஆனால் நான் வெற்றியாளனாக வெளியே வருவேன். நான் இனி வெட்கம் அடைந்தவன் அல்ல, ஆனால் நான் கனப்படுத்தப்பட்டவனாக வெளியே வருவேன். நான் இனி அதே இடத்தில் அதே ஸ்தானத்தில் அதே நிலையில் இருக்க மாட்டேன், ஆனால் நான் அடுத்த நிலைக்கு முன்னேறுவேன். நான் இனி அவமானப்படுத்தப்பட மாட்டேன், ஆனால் நான் அனைவராலும் மதிக்கப்படப்படுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்த்திராத மாற்றங்களை பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் இதுவரை காத்திருந்து
ஜெபித்து உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கப் போகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள், அங்கீகாரங்கள் கிடைக்கின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட எல்லா தீய திட்டங்களும் தோல்வி அடைகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் எதிரிகள் படு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறதையும், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறதையும் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பல நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக காத்திருந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை பார்க்க போகின்றீர்கள். எனவே இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பதில்களையும் அசாதாரணமான அற்புதங்களையும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாகவே உங்கள் எதிர்பார்ப்பின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். இரண்டாவதாக, உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை பார்க்க போகின்ற ஒரு மாதம். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகின்றவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என கண்பானவர்களே, நம்முடைய தேவன் கஞ்சத்தனம் செய்கின்றவர் அல்ல, மிகுதியான பலன் அளிப்பவர். நம்முடைய தேவன் நமக்கு குறைவாக கொடுப்பவர் அல்ல, ஆனால் எப்போதும் சிறந்ததையே தருகின்றவர். நம்முடைய தேவன் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றவர் அல்ல, ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு சொந்தமானதை பறித்து அழிக்க பார்க்கின்றார்கள் என்று ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த ஆசீர்வாதங்களை பொல்லாத மனிதர்கள் பறிக்க முயல்கின்றார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் கண்ட கனவுகளை தீய மனிதர்கள் அழிக்க நினைக்கின்றார்கள் என்று நீங்கள் வேதனையோடு செய்தியை கேட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை, அமைதியை, ஒற்றுமையை குலைக்க தீய மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள், அதற்கான சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது, தேவன் உங்களை உயர்த்த நினைக்கும் போது, தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது, தேவன் உங்களை பலப்படுத்த நினைக்கும் போது, தேவன் உங்களை மேன்மைப்படுத்த நினைக்கும் போது, தேவன் உங்களை குணப்படுத்த நினைக்கும் போது, தேவன் உங்களை அபிஷேகிக்க நினைக்கும் போது, தேவன் உங்களை பயன்படுத்த நினைக்கும் போது, அதை யாரால் தடுக்க முடியும்? யாரால் தடை செய்ய முடியும்? உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற திட்டங்களை ஒருவராலும் தடை செய்யவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவருடைய மனக்குரல் எனக்கு கேட்கின்றது. நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான், ஆனால் தேவன் என்னை நேசிப்பார் என்றால், தேவனுக்கு என் மீது அக்கறை இருந்தால், தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்பினால், பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை? பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை? பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் தடைகளையும் பிரச்சனைகளையுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன்? பின் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை? பின் ஏன் என்னால் வாழ்க்கையில், என் வேலையில், என் தொழிலில் முன்னேற முடியவில்லை? ஏன் 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 என்று பல கேள்விகள் உங்கள் மனதை வாட்டுகின்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வேதத்தில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14-16 ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரயாணத்திற்கு செல்கின்ற ஒரு மனிதன் தன் வேலையாட்களை அழைத்து, ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுக்கின்றார். 5 மற்றும் 2 தாலந்து பெற்றுக்கொண்ட வேலைக்காரர்கள் வியாபாரம் செய்து தங்கள் தாலந்துகளை இரட்டிப்பாக்கினார்கள். ஆனால் 1 தாலந்துடைய வேலைக்காரன் அதை புதைத்து வைத்து விட்டான். எஜமான் திரும்பி வந்தபோது 5 தாலந்து
மற்றும் 2 தாலந்து பெற்றுக்கொண்ட வேலையாட்கள் செய்ததை கேள்விப்பட்டு இன்னும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதித்தார். காரணம், அவர்கள் தங்கள் திறமைகளை அதிகமாக பயன்படுத்தினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறமைகளை தந்திருக்கின்றார், தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளிலே நாம் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்றார். ஒவ்வொரு பெற்றோருடைய கனவும் அப்படித்தான் இருக்கும். தன்னுடைய பிள்ளை பிறந்த வண்ணமாகவே இருந்தால் எந்த பெற்றோராவது சந்தோஷப்படுவார்களா? அவர்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றுதானே எதிர்பார்ப்பார்கள். அது போலத்தான் நம்முடைய தேவனும் நாம் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை, ஒரு பெருக்கத்தை பார்க்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமாயிருக்கின்றது. எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு விரிவாக்கத்தை காண வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். உங்களுடைய வாழ்க்கை, தொழில், வணிகம் மற்றும் தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கின்றது. வேதம் சொல்கின்றது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானார். சாமுவேல் பெரியவனாக வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். சாலமோன் பூமியில் உள்ள அனைத்து ராஜாக்களையும் விட உயர்ந்தவராயிருந்தார். ஆனால் இவர்கள் எப்படி உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்பதுதான் கேள்வி. தேவன் அவர்களை ஏதோ சும்மா ஆசீர்வதித்து விடவில்லை. காரணமில்லாமல் அவர்கள் விரும்பியதை தேவன் கொடுத்து விடவும் இல்லை. தேவன் எந்த நோக்கமும் இல்லாமல் அவர்களை உயர்த்தவில்லை. என கண்பானவர்களே, வேதம் சொல்கின்றது, தாவீது உயர்ந்தார். காரணம், அவர் தேவனை நம்பினார். மேலும் அவர் பராக்கிரமசாலியான கோலியாத்தை தைரியமாக எதிர்கொண்டு அதை செயலிலும் காண்பித்தார். ஈசாக்கு பெருகினார். காரணம், அவர் தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாக நம்பினார். பஞ்சகாலம் என்று அவர் அறிந்த போதும் விதைகளை விதைப்பதன் மூலம் அதை செயலில் காண்பித்தார். சாமுவேல் புகழ்ச்சியில் பெருகினார். காரணம், தேவ மனிதனாகிய ஏலியின் பிள்ளைகளுடைய தீய வழிகளை பின்பற்ற மறுத்து தேவனை பிரியப்படுத்துவதில் அவர் கவனம் செலுத்தினார். சாலமோன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பெருகினார். காரணம், அவர் தனக்காக இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களின் நலனுக்காக தேவனிடம் பிரார்த்தனை செய்தார். 5 தாலந்துகள் கொண்ட வேலைக்காரன் பெருகினான். காரணம், அவன் சும்மா இருக்காமல் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தினான். என கண்பானவர்களே, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று சொல்வார்கள். ஆம், நீங்கள் ஏதாவது தேவனுக்காக செய்ய தொடங்கும் போது தேவனும் உங்களுக்காக செய்ய தொடங்குவார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவன் எப்படிப்பட்ட பிரதிபலனை தருகிறார் தெரியுமா? வேதம் சொல்கின்றது, கானாவூர் திருமணத்தில் வேலைக்காரர்கள் பரிமாற வேண்டிய தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்ததும் அது ஒரு சுவையான திராட்சரசமாய் மாறியது. நாகமான் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து 7 முறை யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழும்பின போது அவர் உடனடியாய் குணமடைந்தார். இஸ்ரவேலர்கள் தேவனை துதிக்க தொடங்கின போது அவர்களுக்கு முன்பாக தடையாக இருந்த எரிகோ சுவர் இடிந்து விழுந்தது. சீமோன் பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடலில் வலையை வீச தொடங்கின போது அவருடைய படகு மூழ்கத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. எசேக்கியா ராஜா தான் குணமடைய ஜெபிக்க ஆரம்பித்த போது யாவரும் ஆச்சரியப்படும் விதமாக அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுவின் ஆடையை தொட்டபோது அவள் குணமடைந்தாள். எலியா ஜெபிக்க ஆரம்பித்த போது வானத்திலிருந்து அக்கினி சடிதியாய் இறங்கி வந்து பலியை பட்சித்து போட்டது. எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தின் பங்கை வாஞ்சித்து கேட்டபோது அதன்படியே பெற்றுக்கொண்டார். என கண்பானவர்களே, இது நீங்கள் தயங்கி நிற்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் தேவனுக்காக ஏதாவது செய்ய தொடங்க வேண்டிய ஒரு நேரம். இது நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் தேவனால் எல்லாம் சாத்தியமாகும் என்று நம்ப வேண்டிய ஒரு நேரம்.
இது நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் அல்ல, ஆனால் நீங்கள் முன்னோக்கி போக வேண்டிய ஒரு நேரம். இது நீங்கள் சும்மா அமர்ந்திருக்கின்ற ஒரு நேரம் அல்ல, ஆனால் நீங்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஒரு நேரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு ஆச்சரியத்தை பார்க்க தயாராகுங்கள், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். உங்கள் கண்ணீர் நிறைந்த ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள். உங்கள் சாட்சியை சீக்கிரத்திலே நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராயிருங்கள். காரணம், இந்த மாதம் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார் என்று யாவரும் சாட்சி சொல்ல போகின்றார்கள். இந்த மாதம் தேவன் உங்கள் சார்பாக யுத்தம் செய்கின்றார் என்று ஜனங்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள். இந்த மாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் இருக்கிறது என்று ஜனங்கள் சாட்சி அளிப்பார்கள். தேவனுடைய கிருபை உங்களுக்கு அளவில்லாமல் இருக்கிறது என்று ஜனங்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள். ஆம், இது ஒரு மாற்றத்தை பார்க்க போகின்ற ஒரு நேரம், ஒரு மறு சீரமைப்பை பார்க்க வேண்டிய ஒரு நேரம். உங்களில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்கள் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் அழுகைக்கான பதிலை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்கள் கனவுகள் நனவாகின்றதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் ஏராளமாய் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எனவே தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாய் போகாது. மூன்றாவது, சாத்தியமில்லாதது சாத்தியமாகின்றதை பார்க்க போகின்ற ஒரு மாதம். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் அவர் வெகு தூரத்தில் இல்லை. உங்கள் கூக்குரலை கேட்க அவர் மிக அருகில் இருக்கின்றார். நம்முடைய தேவன் அவர் மிகவும் பிஸியாக இல்லை. உங்கள் அழைப்புக்கு பதில் கொடுக்கும்படி அவர் எப்போதும் தயாராய் இருக்கின்றார். நம்முடைய தேவன் உங்கள் நீண்ட ஜெப விண்ணப்ப பட்டியலை பார்த்து சலிப்படைய மாட்டார். அது எவ்வளவு பெரியதாக நீண்டதாக இருந்தாலும் அல்லது விடாப்பிடியாக இருந்தாலும் சரி, அவர் எப்போதும் உங்கள் ஜெபத்தை கேட்கவும் உங்களுக்கு பதில் அளிக்கவும் ஆர்வமாக இருக்கின்றார். மார்க் 6:38-44 இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்திரமான இடத்திற்கு சென்றார் என்பதையும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். இயேசு மனதுருகி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் பொழுது போனதை கண்டு அருகில் உள்ள ஊர்களுக்கு உணவு வாங்க அவர்களை அனுப்பிவிடச் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த பகுதி தொலை தூரமாகவும் வனாந்திரமான இடமாகவும் இருந்தது. நம்மில் பலரை போலவே சீஷர்கள் வனாந்திரத்தை ஒரு பிரச்சனையாய் பார்த்தார்கள். சீஷர்கள் தாமதமான நேரத்தை ஒரு பிரச்சனையாய் பார்த்தார்கள். சீஷர்கள் திரளான மக்கள் கூட்டத்தை ஒரு பெரிய பிரச்சனையாய் பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாய் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிரச்சனை தேவனுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது, சுற்றியுள்ள பிரச்சனைகளை பார்க்கும்போது உங்கள் மனதில் பல கேள்விகள், பயங்கள் இருக்கலாம். பயம், கவலைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் உங்கள் மனதை அலைக்கழிக்கலாம். ஆனாலும் இவை அனைத்திற்கும் மத்தியில் உங்கள் உத்தமத்திற்கு வெகுமதி அளிக்கும் ஒரு அற்புதமான தேவன் இருக்கின்றார். அவர் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. அவர் எப்போதும் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்கின்ற தேவன். தேவன் செயல்படுகின்ற நேரம் எப்போதுமே சரியானதாக இருக்கும். அது ஒருவேளை நாம் எதிர்பார்க்கும் நேரமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் நமக்கு மிகவும் தேவையான மற்றும் சரியான நேரமாக இருக்கும். இந்த சூழ்நிலையை இயேசு எப்படி கையாண்டார் தெரியுமா? முதலில் இயேசு உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன போய் பாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னபடி அவர்கள் போய் பார்த்ததும் ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவர்.
அப்படி இருக்கும்போது அவர்களுடைய நிலைமையை அறியாததால் இயேசு இந்த கேள்வியை கேட்கவில்லை. அவர்கள் பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளவும், பிரச்சனையை தீர்க்கின்ற ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு உறுதியளிக்கவும் தான் இந்த கேள்வியை கேட்டார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதால் பிரச்சனைகள் உங்களை தாக்கும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதால் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்களை அடக்கி ஆளும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதால் பொல்லாதவர்கள் உங்களை நசுக்க முடியும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதால் எதிரிகள் உங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அர்த்தமில்லை. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள நீங்கள் தனியாக இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. இரண்டாவது, மத்தேயு 14:18 சொல்கிறது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? சில சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நம்மால் கையாள முடியும், ஆனால் சிலவற்றை நம்மால் சமாளிக்க முடியாது. ஆனால் தேவன் அவற்றை சிறப்பாக கையாளுவார். ஏனென்றால் அவர் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பவர். ஆம், நாம் வழியில் போராடுவதை அவர் பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல, மாறாக அவர் சரியான நேரத்தில் சரியானதை சரியான முறையில் செய்கின்றவராய் இருக்கின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்கள் பிரச்சனைகள் கடினமாய் தோன்றலாம். இன்று உங்கள் பிரச்சனைகள் மோசமானதாக தோன்றலாம். இன்று உங்கள் பிரச்சனைகள் உங்களால் கையாள முடியாததாக இருக்கலாம். ஆனால் தேவன் கையாளுவதற்கு கெட்டது, கடினமானது அல்லது சாத்தியமற்றது என்று எதுவுமே கிடையாது. நீங்கள் அவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மையாய் சாதகமாய் மாற்றுவார். மூன்றாவதாக, மார்க்கு 6:39-40 அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இப்போது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம், ஆனால் இது தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்த போகும் ஒரு நேரம். இப்போது நீங்கள் அமர்ந்திருந்து ஓய்வெடுத்து எதிர்வினையின் விளைவை காண வேண்டிய ஒரு நேரம். இது பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்யும் ஒரு நேரம். வேதம் சொல்கிறது, மார்க்கு 6:40 இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை நோக்கி பார்த்து அவற்றை ஆசீர்வதித்தார். பின்பு அப்பங்களை துண்டுகளாக பிட்டு சீடர்களிடம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீன்களையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க பங்கிட்டார். மார்க்கு 6:41 சொல்கிறது, அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தனர். எனக்கு அன்பானவர்களே, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இதற்கும் ஒரு திருப்தி அடையாமல் இருந்தீர்களோ, தேவன் உங்களை திருப்திப்படுத்த போகின்றார். தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், உங்கள் கடினமான நாட்கள் முடிந்து விட்டன. உங்கள் கண்ணீர் நிறைந்த நாட்கள் முடிந்து விட்டன. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டன. உங்கள் எதிரிகளை எதிர்த்து போராடிய நாட்கள் முடிந்து விட்டன. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்ததை ஒருவரும் தடுக்க முடியாது. தேவன் உங்களுக்காக திட்டமிட்டதை ஒருவரும் தடுக்க முடியாது. தேவன் உங்களுக்காக தீர்மானித்ததை, முன்குறித்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் முடிவில்லா போராட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை பார்க்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து அநீதிகளுக்கும் ஒரு முடிவை பார்க்க போகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. உங்களை அச்சுறுத்திய உங்கள் எதிரிகளின் ஆட்டத்திற்கு ஒரு முடிவை பார்க்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். 5 ரொட்டிகளையும் 2 மீன்களையும் வைத்து ஒரு பெரிய கூட்டத்திற்கு உணவளிப்பது என்பது சாத்தியமற்றது இல்லையா? ஆனால் தேவன் அதை எப்படி சாத்தியமாக்கினார் என்றால், ஒரு சிறுவனுடைய
எளிய சரணடைதல் தான் இந்த அற்புதம் நடந்ததற்கு ஆரம்பம் என்று சொல்லலாம். அவன் தன்னுடைய 5 ரொட்டிகளையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்துவின் கைகளில் கொடுக்க தயாராக இருந்தான். அவனுடைய முழுமையான சரணடைதல் என்ற எளிய செயல் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கிய ஒரு அற்புத செயலை தேவன் செய்ய உதவியது. இன்று உங்கள் வாழ்க்கையில் எது சாத்தியமற்றது என்று தோன்றுகின்றதோ அந்த சூழ்நிலையை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கையில் முழுமையாக ஒப்படைக்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் தனது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நிகழ்த்த அனுமதிக்கின்றீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமற்ற அனைத்தையுமே சாத்தியமாக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, சிறந்த காரியங்களை மற்றும் அற்புதமான காரியங்களை எதிர்பாருங்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். அவருடைய வாக்குறுதிகளை நம்புங்கள். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். அவருடைய அற்புத செயல்களை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். God bless you. எனக்கன்பானவர்களே, நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரை அவர் அறிவார். நீங்கள் படுகிற பாடுகளை அவர் அறிவார். நீங்கள் ஏங்குகிற ஏக்கங்களையும் அவர் அறிவார். தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற அழுகையும் அவர் அறிவார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம்முடைய தேவன் எந்த நிலையிலும் அவர் மாறாதவர். ஆம், நீங்கள் இருக்கிற நிலையில இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் இருக்கிற நிலையில இருக்கிறதுக்காக தேவன் இதுவரைக்கும் நம்ம ஏந்தி தாங்கி நடத்தவில்லை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறது 1000 மடங்கு உங்களை திரளாய் பிறக்க பண்ணுவார். உங்க வேலையிலே ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அழுத அழுகைக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் கட்டளிடுவார். உங்கள் தொழிலிலே, உங்கள் ஊழியத்திலே ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை சிறுமப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, தாழ்வாக குறைவாக எண்ணின அதே மக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆதலால் நடந்து முடிந்தவைகளை எண்ணி கலங்க வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அவருடைய ஏக்கங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய சஞ்சலங்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீ சொன்னீர், நிச்சயம் முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். எந்தெந்த காரியங்களுக்கு அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீர் அறிவீர். குடும்பத்தின் காரியங்கள், எதிர்காலத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளை பாக்கியத்திற்காக, நல்ல வேலைக்காக, தொழில் லாபத்திற்காக, ஊழியத்தின் மேன்மைக்காக, எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர்கள் எதிர்பார்த்தது, விரும்பினது ஏற்ற நன்மையை தந்து அவருடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை நீர் விரிவாக்கப் போகிறேன். சந்தோஷத்தின் எல்லைகளை விரிவாக்கப் போகிறேன். நன்மையும் கிருபைகளை தந்து நன்மையான நாட்களால் அவர் உள்ளத்தை பூரிப்படைய செய்ய போகிறதுக்காக நன்றி, கோடான நன்றி. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷனிலே உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு செய்யுங்கள். காரணம், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.